வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் மீனிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 மீனிங்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதாக இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம அதனுடைய மீனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இரு வகையான மீனிங்ஸ் ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். முதலாவது ஃபூல். கேட்டிருப்போம், ஆர் யூ எ ஃபூல்? நீ முட்டாளா? இன்னொரு வகையாக பேசியிருப்போம், இடியட். இது கூட உனக்கு தெரியாதா இடியட் அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே ரெண்டுமே ஒரே பொருள் கொள்ளக்கூடியது தான். முதலாவது ஃபூல், இடியட். இரண்டாவது பர்டிகுலர். பர்டிகுலராக நான் சொல்கிறேன். நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். இந்த கொஷின் வரும். ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் யோசி, இல்லை பர்டிகுலராக இதை மட்டும் மாற்று. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் அண்ட் ஸ்பெசிஃபிக் இஸ் சேம் மீனிங். ஓகேங்களா? பர்டிகுலர், ஸ்பெசிஃபிக். பர்டிகுலர்லி இந்த கொஷினை படிச்சுக்கப்பா. பர்டிகுலர்லி இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயந்தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பர்டிகுலர் அண்ட் ஸ்பெசிஃபிக். அடுத்தது மிட்வே. பேர்லேயே இருக்குது பாருங்கள், மிட்னா மிடில். மிட்வே வழியை தான் வேன்னு சொல்லுவோம். பாதி வழி, மிட்வே. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆஃப் வேன்னு சொல்லலாம். என்னது? ஆஃப் வே, பாதி வழி. மிட்வே, ஆஃப் வே அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் பெல்லி. பெல்லி என்றால் வயிறு. பெல்லி பட்டன் அப்படின்னா தொப்புள். ஓகேங்களா? பெல்லி, அதை நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்கிறோம், வயிறு. பெல்லி இஸ் நத்திங் பட் ஸ்டொமக். ஓகேங்களா? பெல்லி, ஸ்டொமக். அடுத்ததா நியூ. எல்லாருக்கும் தெரியும் நியூன்னா என்னென்னு. நியூ, இட்ஸ் மை நியூ ட்ரெஸ். இது என்னுடைய புதிய உடை. இட்ஸ் எ நியூ ஐடியா. இது புது யோசனையாக இருக்குதே. ஸோ நியூ அப்படின்றதோட இன்னொன்று ஃப்ரெஷ். ஃப்ரெஷ், ஃப்ரெஷ். ட்ரிங்க் ஃப்ரெஷ் வாட்டர், ட்ரிங்க் ஃப்ரெஷ் ஜூஸஸ். ஃப்ரெஷ் அதாவது புதிய, அதாவது இன்னும் சொல்லணுன்னா ரொம்ப தெளிந்த, ஃப்ரெஷ். ஸோ சுத்தமான அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெஷ், நியூ, ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிஃபோர். பிஃபோர், கம் பிஃபோர் 2 PM. 2 மணிக்கு முன்னதாக வந்துவிடு. பிஃபோர். இன்னொன்று ப்ரேயர். ப்ரேயராக வந்துடுறது நல்லதுப்பா. ஹீ கம் ப்ரேயர். ப்ரேயர், PRIOR, ப்ரேயர். ப்ரேயர்ன்றது பிஃபோர் அப்படின்றதோடைய மீனிங். பிஃபோர் அல்லது ப்ரேயர் அப்படின்னு சொல்லலாம். ஈல்டு. ஈல்டுன்றது நம்ம கிடைக்கிற நமக்கு ஈல்டு, அதாவது ஒரு வருமானமாக இருக்கலாம், அல்லது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கலாம், அல்லது அறுவடை, ஈல்டு. ஸோ ப்ரொடியூஸ். ஈல்டு என்பது ப்ரொடியூஸ், அதாவது உற்பத்தி செய்யப்படுதல். உற்பத்தி ப்ரொடியூஸ். ஈல்டு என்னது? ப்ரொடியூஸ். ஈல்டு உற்பத்தி, ப்ரொடியூஸ். அடுத்தது பேக்போன். பேக்போன், he is my backbone. I have a pain in my backbone. எனக்கு பெயின் இருக்குது, வலி இருக்குது பேக்போனில். ஸோ பேக்போன் கேன் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்பைன். என்னது? ஸ்பைன். பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுன்ற வேர்ட்லேருந்து வந்தால் ஸ்பைன், முதுகு தண்டு, முதுகு எலும்பு. ஓகேங்களா? பேக்போன் இஸ் ஸ்பைன். ஸோ அடுத்தது சன்ரைஸ். சூரிய உதயம். சூரிய உதயம். We call it as dawn. Early morning, dawn. DAWN, dawn. Sunrise இல்லை dawn. இந்த மாதிரி நமக்கு மீனிங்ஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சும் யூஸ் பண்ணியிருப்போம், தெரியாமலும் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? இது ஒன்றுத்தையும் நான் திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். ஃபூல், இடியட், பர்டிகுலர், ஸ்பெசிஃபிக், சர்ப்ளஸ். சாரி, இந்த சர்ப்ளஸ் நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சர்ப்ளஸ் அப்படின்னா
மோர் தென் தட், அதாவது என்கிட்ட அதிகபட்சமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது, தட் இஸ் சர்ப்ளஸ். ஓகேங்களா? என்னுடைய ரிசோர்ஸில் இட் வாஸ் சர்ப்ளஸ் ரிசோர்ஸஸ். ஐ ஹாவ் அ சர்ப்ளஸ் ரிசோர்ஸஸ். என்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் வளங்கள் இருக்கிறது, என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, என்னுடைய தேவைக்கு உட்பட்டு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற விஷயத்த we call it as surplus. அதை வந்து எக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சர்ப்ளஸ், எக்ஸஸ். மிட்வே பாதி வழி, ஆஃப்வே. பெல்லி ஸ்டொமக் வயிறு. அடுத்ததான் நியூ ஃப்ரெஷ், பிஃபோர் ப்ரையர், yield produce, backbone spine. அடுத்ததா சன்ரைஸ் dawn. ஓகேங்களா? ஸோ இந்த மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதனுடைய மீனிங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக கூச்சப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூச்சப்படாமல் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியாகவும் எளிதானவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி பார்ப்போம். ஸோ அநேக காரியங்கள் நம்ம பேசுகிறோம் ஒரு வீடியோலையும். ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட் அந்த கமெண்ட்டை பார்த்து என்னால் என்ன பண்ண முடியும்னா அதிகபட்சமாக இந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். பாய்.